அடக்குமுறைக்கு அஞ்சாத ஒரு இயக்கத்தின் பின்னாடி என்றைக்கு இந்த தொழிலாளி நெருங்கி கிட்ட வரானா, கிட்ட வந்தா போதும் உன்னை செலவை நாங்க பண்ணிடுவோம். போல சொன்னார்ல திருநெல்வேலிக்காரு, புள்ளி எப்படி பர்சன்டேஜா கனெக்ட் ஆகுது அது நமக்கு தானே தெரியும். சொன்னோம் இல்ல, நம்ம யாருக்கு தெரியும்? போன ஒப்பந்தத்தில் பே மேட்ரிக்ஸா பிசாஸ் மேட்ரிக்ஸா? பே மேட்ரிக்ஸ் யாருக்கு தெரியும்? பே மேட்ரிக்ஸ் எவனுக்கு தெரியும்? பே மேட்ரிக்ஸ் இங்க இருக்கிற செங்கோடிக்காரனை தவிர 1000 சங்கம் வரலாம், 100 சங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்தான், 70 பேர் கையெழுத்து போட்டான். மிச்சர் குட்டை ஏமாத்திட்டாயா இந்த அமைச்சர்? வெறும் மிச்சர் குட்டியா மாத்தி விட்டான், 70 சங்கத்தை கையெழுத்து போட்டு விட்டான். அப்படி ஒவ்வொன்றாக உருவாகி விவரமான நபர்களாக மாறி இந்த நிர்வாகம் காப்பாற்றப்படும். இது எப்போதும் போல பொதுமக்களுக்கு சேவை நிறுவனமாகவே மாறும். வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிட்டான். இங்க இல்ல, மப்சல்ல பேச ஆரம்பிச்சிட்டான். மப்சல்ல வேலை செய்யாதவங்க என்ன பண்ணிட்டான், இங்க நம்மால் உண்டி வச்சு கொடுக்குறாங்க பத்தியா, அங்க உண்டி வச்சு கொடுக்குறாங்களாம். உண்டி வச்சு கொடுக்குற போதே ஒரு டெப்போல எத்தனை பேர் இருக்கிறீங்க, ராத்திரி டிஃபன் நான் சொல்லிடுறேன், வேலை செஞ்சுட்டு போறது. ஆனால் எத்தனை பேர் நினைக்கிறீங்க, உங்க கொசு வச்சு நான் ஒரு 2 பண்டல் வாங்கி வந்து கொடுத்துட்றேன். குளிர் காஞ்சி உட்காந்தாங்களாம். அது மேடு ஏற ஏற கொஞ்சம் பெங்களூர் நோக்கி போகும்போது கிருஷ்ணகிரிலாம் வந்து குளிருது, மாலை நேரம் குளிரெல்லாம் இருக்கு. குளிர்றதுக்கு கட்ட வாங்கி போடுறாங்க. விதவிதமாக இந்த போராட்டம் வடிவெடுக்கிறது, வடிவெடுக்கிறது. நமக்கும் சங்கடம் தான். நேற்றே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அங்க போராட்டம் வந்து வீறு கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் விதவிதமா மாறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய நிலைமையை பொறுத்து தான், அரசுடைய நிலைமையை பொறுத்து தான், அரசு எந்த மாதிரி நிலை எடுக்கிறதோ அந்த நிலையை ஒத்துத்தான் நம்முடைய நிலையம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அது ஓடும். ராத்திரிக்கு இருக்கணுமா, நாளைக்கு வரணுமா, எங்கள் வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் சாயந்தரம் வந்துடுற, காலையில் பவுடர் வச்சுன்னு கிளம்பிடுற, அப்படியே போக வேண்டியதானே ஜெயிலுக்கு கீழுக்கு. ஆமாம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா, ஆமாம் உங்களுக்கு ஆயுள் கைதி ஆக்கிடுவாங்க, சாயந்தரம் விட்டுற போகிறாங்க. அவன் சொல்லிடுறாங்க. இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் இந்த நியாயத்தின் மீது நேர்மாறான முடிவை அவர்களால் எடுக்க முடியாது. அவ்வளவு நியாயம் இருக்கிறது, அவ்வளவு நியாயம் இருக்கிறது. நாமளும் பட்டி தொட்டி தவறாம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எங்க நிலைமை உங்க நிலைமை இதுதான், இந்த அப்படி நோட்டீஸ் படி, எங்க நிலைமை உங்க நிலைமை இதுதான், இந்த அப்படி நோட்டீஸ் படி. இங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க ஏறும்போது சரி இறங்கும் போது சரி, இந்த அப்படி உங்க எதிர்காலம் தான் நிலைமை. நீ எங்கேயாவது வேலைக்கு வரணும்னா இன்ஜினியரிங் படிச்சா நல்ல ஏஇஏ வரலாம், ஜேஇஏ வரலாம், பிஎம் வரலாம், 1008 எம் கிடக்குது, ஏதாவது ஒரு எம்மா வரலாம். அந்த வாய்ப்பு அருகி போயிருக்குது. நீ புரிஞ்சுக்கோ, எங்க போராட்டத்தினுடைய நியாயத்தின் முன்னாடி நீ நில்லு அப்படின்னு சொல்லி வீடுகள் தோறும் கதவை தட்டி நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். ஏற இறங்குற எல்லா பேத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். சென்னையில் மொத்த நோட்டீஸ் வாங்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு நியாயம் என்பது இந்த போராட்ட காத்திருப்பு போராட்டத்துக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த அரசு இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு தலைவர்களை அழைத்து பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வர வேண்டும். இல்லைன்னு சொன்னா இதனுடைய வடிவத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அந்த வடிவம் எந்த வடிவமாக இருக்கும் என்று நமக்கும் தெரியாது. அரசுடைய அணுகுமுறையை பொறுத்து அந்த வடிவம் மாறும். அந்த வடிவத்துக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.